வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே ரெசிபியை இங்கிலீஷில் பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இது தாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் 5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் நம்ம பசலைக்கீரையை சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா எல்லா கீரையும் ஒரே மாதிரி வேக ஆரம்பிக்கும். இந்த கீரையை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க. இந்த கீரை கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியும் ஒரு 10 ஐஸ் கியூபும் சேர்த்து வச்சுக்கோங்க. 4 நிமிஷம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் சுடு தண்ணியிலிருந்து நம்ம கீரையை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீரையை தண்ணியிலிருந்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன். இது கூடவே வெட்டி வச்ச 6 பச்சை மிளகா, ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற வச்ச முந்திரி, 1 கப்பு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வேக விடுங்க. நம்ம வெங்காயம் நல்லா மெத்துன்னு வெந்திருக்கணும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிருங்க. ஆற வச்ச இந்த கலவையை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததான் இது கூடவே 2 பெரிய தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸை நல்லா குறைச்சி வச்சிருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. அடுத்ததா இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பசலைக்கீரை பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததுக்கு அப்புறமா கரம் மசாலா தூள், கசூரி மேத்தி, இது எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 250 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்க்க போறேன் நான் இன்னைக்கு. சேர்த்து விட்டுட்டு கரண்டியால மெதுவா கலந்து விடுங்க, இல்லைன்னா பன்னீர் உடைஞ்சிரும். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு மிதமான தீயில வேக விடுங்க. அவ்வளவு தாங்க, உங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாலக் பன்னீர் தயார். இதை சப்பாத்தி இல்லைன்னா பரோட்டா எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம்.